இல்லை நாங்கள் கச்சேரியில் பாடும்போது இந்த முன்னால் ஃபுல்லாக சிவப்பு கலர் தான் பொம்பளை மைக்கு லிப்ஸ்டிக் பாடி பாடி லிப்ஸ்டிக் ஒட்டிடும். அது இல்லாட்டா அவங்கள மைக்கு ஆமாம். ஆற்றோருக்கும் சான்றோருக்கும் என்னை போன்றோருக்கும் மாலை கடந்த இரவு வணக்கம். அருந்ததி அரசு அண்ணாக்கு தான் வந்து தேங்க்ஸ் பண்ணணும். ஸோ எல்லாருக்குமே வந்து அந்த பிளெஸிங் கிடைக்காது. ஒரு விழிப்புணர்வு பண்ற ஒரு இது காடோட ஒரு கிஃப்ட் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி விழிப்புணர்வு பண்றதுக்கு எல்லாருக்குமே அது தோணும். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிறத நம்ம அந்த படத்தை நம்ம எடுத்துக்கலாம். தன்னுடைய குழந்தை வந்து மிரட்டுறதுனால தான் அந்த பைக் வாங்கி கொடுத்துருக்காங்க. அதனால ஏற்படக்கூடிய விளைவுகளை அழகாக காட்டியிருக்காங்க. உயிரும் மெய்யும் சேர்ந்து உயிர்மெய்யாக நிற்கிறாங்க. நம்மளுடைய அருந்ததி அரசும் நம்மளுடைய தீரன் சாரும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதனுடைய எடிட்டிங் மியூசிக்லாம் வேற லெவலில் இருந்தது. நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். 2 times நாங்கள் பார்த்தோம். பார்த்ததில் என்ன தெரிய வருது அப்படின்னா, எந்த ஒரு விஷயமும் வந்து வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னா அது லேஸில் முடியாது, ஈஸியாகவும் அது முடியாது. ஏன்னா சார் வந்து ரொம்ப ஆழமாக இதை யோசித்து இதை இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், அப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், அதுக்கு உயிர் கொடுத்துருக்கீங்க. அதோட உயிரோடு சேர்ந்து மெய்யும் சேர்ந்ததுனால உயிர் மெய் அப்படின்னு நான் சொன்னேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, எப்போவுமே நம்ம ஒரு விஷயம் வந்து சொல்லுவோம். சார் சொன்னாங்க இங்கே, நீங்கள் வந்து ஆக்சிடெண்ட்டில் காப்பாற்றுனீங்கன்னா உங்களுக்கு அரசாங்கம் விருது கொடுப்பாங்க அப்படின்னு. அது என்னையை பொறுத்தவரையும் அது தவறான ஒரு விஷயம் சார். 1 மாதத்துக்கு முன்னாடி 2 உசுர் வந்து உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தாங்க. அங்கே 50 பேர் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த 50 பேருமே வந்து ஆம்புலன்ஸ் கால் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி ஃபோட்டோ எடுக்கிறாங்க, வீடியோ எடுக்கிறாங்க. ஆனால் அந்த உயிரை காப்பாற்றுறதுக்கு யாருக்குமே எதுவுமே தோணலை. நானும் என் பொண்ணும் அந்த பக்கமாக போய்கிட்டு இருந்ததுனால அந்த வண்டியை நிப்பாட்டி, என் பொண்ணு நர்ஸாக இருக்காங்க, அவங்க வந்து பல்ஸ் செக் பண்ணும்போது லோவாக இருக்குது மம்மி அப்படின்னாங்க. அப்புறம் நான் வந்து சண்டை போடுறேன், எல்லாருக்கிட்டையும் ஆர்குமெண்ட் பண்ணுறேன், யாருமே வந்து எதுவுமே பண்ணலை. நான் அவங்க உயிரே போனாலும் பரவாயில்ல, நான் பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு வண்டியை பிடிச்சி அந்த வண்டியை மூலிமா நான் கொண்டுட்டு வந்து நம்மளுடைய ஜிஹெச்சில் வந்து அட்மிட் பண்ணோம். அப்போ அவங்கக்கிட்ட 2 லட்ச ரூபா பணமும் 2-3 நகை, ஒரு செல்ஃபோன் இருந்தது. அதை அங்கே வந்து அவங்க ஃபேமிலிக்கிட்ட ஒப்படைச்சி அந்த பணத்தையும் ஒப்படைச்சிட்டு நானும் வந்துட்டேன். அதை ஒப்படைச்சி வரது எங்களுக்கு தெரியும், அது வந்து காவல்துறை அதிகாரியோட உறவு தான் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால நான் இந்த விஷயத்தை நான் ஏற்க மறுக்கிறேன். 1 மாதம் நான் வந்து அந்த ஃபேமிலியோட கான்டாக்டில் தான் இருக்கேன். ஒருத்தவங்க க்யூர் ஆகிட்டாங்க, ஒருத்தவங்க வந்து திருநெல்வேலி கிருஷ்ணா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அவங்கள நான் கான்டாக்ட் பண்ணி பேசிக்கிட்டு தான் இருக்கேன். பரவாயில்லம்மா, முன்னேறதுக்கு எவ்வளோ பரவாயில்ல, அவங்க வந்து நீங்கள் பண்ண உதவி வந்து ரொம்ப பெரிய உதவி அப்படின்னு கார்லெல்லாம் விழுந்தாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, தனி மனித சுய ஒழுக்க கட்டுப்பாடு இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் நம்ம இந்த சமுதாயத்தில் வாழ முடியும் அப்படின்ட்டு விடைபெறுகிறேன். நன்றி. அதே மாதிரி இந்த தூத்துக்குடியில் இப்போ இந்த எம்எம்எஸ் ட்ரெஸ் வந்து நல்லா இப்போ வளர்ந்துட்டு வருது. நிறைய சமூக சேவைகளும் செய்கிறாங்க. அவங்களுக்கு நான் ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணலான்னு பார்க்கேன். வாங்க, உங்களுக்கு என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி அவங்க நான் செய்கிறேன். சிறுதுளி பெருவெள்ளம் இங்க வந்து நிறைய பேர் வந்து உதவி செய்யறது வலது கைக்கு தெரியறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்காங்க. அது கரெக்ட், அது தர்மம் பண்ணும் போது. ஆனா இது வந்து சேவை. அதாவது இப்ப நான் என்னுடைய சேவையை பார்த்தா இவங்க உதவுறாங்க. இப்ப நான் இதை எடுத்து நான் போஸ்ட் பண்ணுவீங்களா, இவங்களோட ரிலேட்டிவ் அவங்கள பார்த்து உதவி பண்ண வருவாங்க. இப்ப நீங்க பண்ணீங்கன்னா உங்களை பார்த்து உங்களோட ரிலேட்டிவ் வருவாங்க. இதுக்காக தான் இதை நாங்க வந்து போட்டோ எடுத்து எங்களோட இன்ஸ்டா பேஜ், ஃபேஸ்புக் பேஜ்ல வந்து போடுறது. இதை நிறைய பேர் விளம்பரத்துக்காக பண்றாங்க. அவங்களுக்கு அது விளம்பரமா இருந்தாலும் எங்களை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு விழிப்புணர்வு. ஸோ அதனால அண்ணன் கண்டிப்பா இதை வச்சு நீங்க எனக்கு போட்டோ எடுத்து புக்கை கையில் கொடுக்க போகலாங்க. நாங்களும் இருக்கோம், தனியாக கவனிக்கிறேன். எய்தாப்புல ஒரு உட்காந்துருக்கான் மாப்பிள்ளை பியோர், அது அவரை போய் தாளிக்கணும். அடுத்த ஒரு ஷார்ட் ஃபிலிம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். எம்எம்எஸ் ட்ரஸ்ட் நிறுவனர் கிளாரன்ஸ் அவர்களுக்கு நமது அரசு, அவர்கள் அருந்ததி அரசு அவர்கள் ஒரு கவிதை தொகுப்பை வழங்குகிறார். ஹாஜிர் அவர்களுக்கும் ஒரு கவிதை தொகுப்பு. வழிகளின் ஊர்வலம், கரெக்டாக வந்திருக்க. போகும்போது நடந்த விஷயம் தான் அதில் இருக்குது. தேங்க்யூ ஹாஜிர் அவர்களுக்கு நன்றி. இன்னும் ஒரு 15 நாளில் ஒரு ஷார்ட் ஃபிலிம் நாங்கள் ரெடி பண்ணிட்டு இருக்கோம்.
கவனம்னு அது யார் போலீஸ்